அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பார்க்க போகிறோம். எவிடன்ஸ் ஆக்ட், இது எவிடன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை வகையான எவிடன்ஸ் இருக்குது, மேஜரான டைப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அரே பண்ணியிருக்கு. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் அல்லாமல் இதிலிருந்து எது வேணாலும் சிறுவினாக்களில் கேட்கப்படலாம் என்றது நினைவில் வச்சுக்கிங்க. சான்றுகளின் வகைகளை கூறுக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது கான்செப்ட் நம்மளுக்கு புரிய வந்துடும். எவிடன்ஸ் என்பதன் பொருள் உண்மையை நிரூபிப்பதற்கான வழியாகும். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா எவிடன்ஸ் இல்லாமல் தெரிஞ்சிக்க முடியாது. அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு வாய்மொழியான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதற்குண்டான எவிடன்ஸை மிக தெளிவாக நிரூபிக்கணும். எந்த இடத்துல அடித்தான், எப்படி அடித்தான், எந்த பொருளை அவன் திருன்னா. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதன் வழி சரியாக வழக்கை நகர்த்தினால் வழக்கின் முடிவும் சரியாகத்தான் இருக்கும். பாருங்களேன், எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த எவிடன்ஸ் ஆக்ட். தட் மீன்ஸ் பிஎஸ்ஏ, பாரதிய சாட்சிய அதிநயம். இது இல்லாமல் வழக்கை நகர்த்தவே முடியாது. இது இல்லாமல் வழக்கு முடியவே முடியாது. இது இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேலும் இது பல்வேறு வகைகளை கொண்டுள்ளது. எவிடன்ஸ்ன்றது பல்வேறு வகைகளை கொண்டுள்ளது. மெனி மோர் டைப்ஸ். இக்காலத்திற்கு தேவையான அனைத்தும் பிஎஸ்ஏவில் கொண்டுள்ளது. இதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நீங்கள் பார்க்கணும். இக்காலத்திற்கு தேவையான அனைத்தும்னா என்ன? டிஜிட்டல் ஏஜை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. பிஎஸ்ஏல இருக்கு. இதற்கு முன்னாடி இருந்த ஐஇஏல இல்லை, இப்போ இருக்கு அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். எத்தனை வகையான டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் குரூப்பில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். முதல் பார்த்தீங்கன்னா ஓரல் எவிடன்ஸ். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 அரே பண்ணணும். நீங்கள் வாய்மொழி சான்று, நேரடியாக ஆனரபிள் கோர்ட்டில் வந்து அவருடைய வாயால் எவிடன்ஸை சொல்வதற்கு பெயர் தான் ஓரல் எவிடன்ஸ். ஜஸ்ட் ஒரு கீவேர்ட்ஸ் தான். இதன் பிறகு இதை பிரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவணச்சான்று. ஆவணச்சான்று, பேப்பர், செப்பு தகடுகள், இந்த மாதிரியான விவகாரங்கள், எழுத்து வடிவில் இருக்கும் அனைத்து விதமான கான்செப்டும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக பார்க்கப்படுகின்றது. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பிரைமரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். பிரைமரினா எல்லாமே ஒரிஜினல்னு அர்த்தம், நோட் பண்ணிக்கிங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. செகண்டரினா ஒரிஜினலை தவிர்த்து, ஒரிஜினலை தழுவி, ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும், அதனை தழுவி எடுக்கப்பட்ட நகல் ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி எவிடன்ஸ். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ், சூழ்நிலை சான்று. ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை தழுவின ஒரு சூழல் இருக்கும். ஒருத்தர் ஓடுறாரு, ஓடுபவர் கையில் கத்தி இருக்கு, கத்தியின் முனையில் ரத்தம் சொட்டுகிறது, அதை ஒருவர் பார்க்கிறார், அந்த இடத்துல தடுக்கி விழறாரு. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்சே எவிடன்ஸ், செவி வழி சான்று. யாரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். இட்ஸ் கால்டு இயர்சே எவிடன்ஸ். ஒரு சில நேரங்களில் இதை முழுமையாக ஆனரபிள் கோர்ட் ஏற்றுக்கொள்ளும், பல நேரங்களில் இதை ஏற்றுக்கொள்ளாது. 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமா. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோடைய மிக முக்கியமான கான்செப்டும் கூட. மின்னணு சான்று, மொபைலில் இருக்கிறது, கம்ப்யூட்டரில் இருக்கிறது, சிடியில் இருக்கிறது, பென்ட்ரைவில் இருக்கிறது, இந்த மாதிரி எதெல்லாம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸாக இருக்கோ இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அவை எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்.
இக்காலகட்டத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது சிசிடிவி கேமரா இருக்கு. இட்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். ஃபோன் ரெக்கார்டிங் இட்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ரியல் எவிடன்ஸ், பொருள் சான்று, பொருட்களை வைத்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த விவகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ், ஒரு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் எக்ஸ்பர்ட். சட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பதில் வேணும்னா வழக்கு அறிஞர்களை போயிட்டு கேட்கலாம், அவங்க சட்டத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை பற்றி கேட்கலாம், இந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்கலாம், இந்த மாதிரியான விவகாரங்கள். கைரேகை நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கைரேகையை பற்றி தெளிவாக கேட்டு பெறலாம். கெமிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து நிறைய கான்செப்ட் இருக்குது. எல்லாமே சொன்னதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இவை அனைத்தையும் ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். சிறு வினாக்களில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சிறு வினாக்களில் கேட்காத கொஸ்டின் இதில் இல்லவே இல்லை. ஏதாச்சும் 2வது வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்தே கிடச்சிரும். இதன் பிறகு ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.